சூப்பரா பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு எடுத்து போட்டுட்டு, கூடவே 5 பல்லு பூண்டு, 1 தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஊத்தி, இத குக்கர்ல லோ ஃப்ளேம்ல வச்சு 2 விசில் போல விட்டு எடுத்துக்கோங்க. 1 லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஜீரகம், பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிட்டு, கூடவே 3 பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது தாளிப்புக்கு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊத்திட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருந்த மசாலாவ ஆட் பண்ணுங்க. கூடவே 2 வரமிளகா, அப்புறம் கறி லீவ்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, பெருங்காயம் தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இத ரெடியா வச்சுக்கிட்டிங்கன்னா, பக்கத்துல நம்ம பருப்பு சூப்பரா ரெடியா இருக்கும். அத நல்லா கடைஞ்சிட்டு, கூடவே புளி நம்ம ஊற வச்சிருப்போம் இல்லைங்களா? அதோட தண்ணியும் இதில ஆட் பண்ணிக்கோ. தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், ரசப்பொடி எல்லாம் ஆட் பண்ணிட்டு, நம்ம தாளிச்ச பொருளையும் இத ஆட் பண்ணிட்டு, மேல லைட்டா கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு, லைட்டா இந்த மாரி கொதி வரும்போது ஆஃப் பண்ணிருங்க.